ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் புதுசாக பேசுகிறேன். எல்லாம் சடஸு வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஃபார்முக்கு வந்து ரொம்ப நாள் அதனால மாதிரியாக இருக்குது. வாய்ஸ் இப்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக கோல்டுங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை 30ஆந்தேதி நினைக்கிறேன். ஓகேங்க, 30ஆந்தேதி செம்ம புயலாக இருக்குது. இன்றைக்கி விட்டாலும் விடுவோம் வீடியோ, இல்லை நாளைக்கு விட்டா விடுவேன். என்னடா வீடியோ விட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பைக்கு ஒன்று டெலிவரி எடுத்தோங்க. ஓகேங்களா, அதாவது நம்ம ஒரு ஜெருனோட பைக் ஒன்று டெலிவரி எடுத்தோம். ST 125R. அதை வீடியோ இதுவும் 2-3 மாதம் ஆகிருக்கும் எடுத்து. ஓகேங்களா, அது எடிட் பண்ணி போகிறதுக்கு சுத்தமாக இங்கே டைம் இல்லை. டைம் ஆகாது. அந்த அம்மியில் வேறு அந்த ஃபோனு கொஞ்சம் இது, அதான் நான் ஃபுல்லாக திட்டு நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து நீங்கள் ஜெருன் ரியாக்ஷனில் போய் பார்த்துருப்பீங்க. 3 வீடியோ வந்திருக்கும். 3 வீடியோ என்னதுன்னா வந்து டைலரை வந்து நாங்கள் ரீக்ரியேஷன் பண்ணிருப்போம். அதாவது என்னென்ன பண்ணோன்னா வந்து கோட்டு, அதாவது பெடி பிளாகர், அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அமரன். அமரன் நான் பண்ணியிருப்பேன். மீது 2மே வந்து அவன் பண்ணியிருப்பான். கோட் எடுக்கும்போது என் ஃபோன் செத்து போச்சு. ஆமாம், அது ஒரு மழை பெஞ்சுது. அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏதோ ஒரு வெள்ளம் வர வேண்டியது எதிர்பாராத ஒரு மழையோ இல்லை வெள்ளம் வர வேண்டிய டைம் ஏதோ. ஸோ அப்போ வந்து என் ஃபோன் செத்து போச்சு. அதாவது ஃபுல்லாக டிஸ்பிளேலாம் ஒரு மாதிரியாக இங்கி அடிச்ச போல், அதுக்கடுத்து ஃபுல்லாக ஹேங் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது மாதிரி ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 3000-4000 கிட்ட ரெடி பண்ணி இப்போது அதில் தான் இப்போ வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பிரச்சனை தாண்டி இந்த வீடியோ கோட்டு முடிஞ்சோன்னு அந்த பைக் டெலிவரி வீடியோலாம் எடுத்து, அதுக்கடுத்து பிளடி பிளாகர், அதுக்கடுத்தது அமரன், இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைலாம் போய் சரி ஓகே, அதுக்கு மாதிரி நம்ம இத்தனை நாள் லீவ் ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம ஒர்க்கெலாம் பண்ணோம் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துருந்தது. ஸோ இப்போ ஃபுல்லாக எடிட் பண்ணி ஆயிடுச்சு அந்த பைக் டெலிவரி வீடியோ. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம சேனல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நல்லா புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பில் பட்டாலில் போட்டுக்கோங்க. சார் ஃபுல் கோல்டு. ஸோ அவ்வளோதான், சரியாக பேசணும் இல்லை. மழை செம்மையாக அடி புளியாக பிடிக்குதுங்க. இன்றைக்கி நான் வீடியோ விட்டா விடுவேன். ஸோ நீங்கள் எல்லாம் சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ காட்டுறேன் பாருங்க, செம்மையாக அடிக்குது மழை. எங்கே ஒரு குப்பையெல்லாம் இங்கே வந்துச்சுங்க. செம்மையாக காண்டு ஏற்றுற போல். ஸோ நம்ம சேனல் நல்லா பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பில் பட்டனில் போட்டுக்கோங்க. சடஸ் வீடியோ நம்ம அதிகமாக பேச தேவையில்ல, வீடியோ போய் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ பாய். அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக இருந்தோங்க. ஓகே, அந்த ஒரு ஹாஃப் டே நல்லா ஜாலியாக போயிடுச்சு. நம்ம பைக் எடுத்தோம். எல்லாமே பின்னாடி பங்கெல்லாம் வச்சுருந்தோம், அதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த நியூ ஹேர் ஸ்டைல் கொஞ்சமாக விட்டுருக்குது. ஃபுல்லாக இந்த கோல்டு, அந்த மூக்கு அச்சுனதுனால ரொம்ப காண்டிடுது. பேச உடம்புல மூச்சு ரொம்ப வாங்கணும் போல இருக்குது. ஸோ பாய். ஹலோ சடஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா? இவனுக்கு பைக் வாங்க போகிறோம். அதாவது பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். வந்து எடுத்துன்னு வர போகிறோம். என்ன பைக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்கிறேன், ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. வேற மாதிரி இருக்கும் உண்மையாங்க. ஏன்னா நான் எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்குன்னு என்னை வாய்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கவங்க குரல் கண்டிப்பாக கேட்காது. ஆனால் நான் இப்போ கத்துறதுல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ வாய்ஸோட நல்லாவே கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஓடிட்டு இருக்கு. வண்டி பிடிச்சிச்சு. ஓகே, இந்த வண்டி தான் வாங்கணும். சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, வாங்கிட்டேன். அது இவனுக்கு வாங்கும்போது வந்து நான் நிறைய சர்ச் பண்ணேன். என்ன வண்டி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எங்கதையா வரீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு மட்டும் ஏயா வரீங்க? தேனியில இருந்து. ஸோ அது போல் தாங்க இருக்கும். கட்சியில் நம்ம மேலே தான் தப்பு வரும், அவங்க மேலே தப்பு வராது. இந்த பைக் வச்சிருக்கா ஏய், இப்போ எட்ஸில் வச்சுன்னு இருக்குவேன். எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் கேட்க மாட்டானுங்க. பாரு எவ்வளோ ஸ்பீடு போய் பாரு அந்த வண்டின்னு அவனுங்க. அதே இந்த வண்டி போனேன்னு ஏன் எங்கன்னா போய் மாட்டின்னு சாப்பிட போகிறான் பாரு.
அது இல்லை, அதோட இதில் தான் ஃபீச்சர்ஸ் அதிகம். ஏபிஎஸ் இருக்குது, டிஸ்க் பிரேக் இருக்குது, ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாமே ஏரோடைனமிக்லேருந்து எல்லாமே இதில் தான் இருக்குது. அதில் எதுவுமே இல்லை. ஒரு 50ல் போய் பிரேக் ஆச்சு நிற்காது வண்டி ஃபஸ்ட்டு. ஆமாம், அந்தமாரி வண்டியில் போனால் பாராட்டுறானுங்க, இந்த வண்டியில் போனால் அது ஏன் தான் தெரிலங்க. ஓரளவு பொறாமலை பேசுகிறானுங்கன்னு நினைக்கிறேன். பொறாம லைட்டா. ஓகேங்க, நம்ம ஹீரோ ஸ்டோர் ரூம் வந்தாச்சு, கிராஸ் ரோடு. ஓகேங்களா, வண்டி டேமேஜ் ஆகுதுன்னா தான் பார்த்தியா? வண்டியை பார்க்கலடா, நான் அதுதான் போகலான்றேன். நான் அதுதான் முன்னாடியே அதுதான் எனக்கு பொறுப்பாகுது. அவ்வளோதான், நம்ம வந்தாச்சு ஹீரோ ஸ்டோர் ரூமுக்கு. உள்ளே போய் கண்டினியூ பண்ணு. பாய். வீடியோ போதல்ல. நாங்கள் எங்கே கேட்டீங்கன்னா வண்டி யூஸாச்சு. பட் 15,000 பேலன்ஸ் கட்டணும். அதுக்கு லோடிங் ஆகினே இருக்குது, இன்னும் ஆகுது. ஸோ வண்டி மட்டும் பேலன்ஸ் பண்ணி என்ன விஷயம்னா, இவங்க சட்டம் முடிச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துன்னு போக போகிறோம். அப்போ கூட பே பண்ண முடியுமான்னு தெரில. அந்த பேடிஎம் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நான் யார் இருக்கேன்னா, நான் இவன் இவன் நாங்கள் 3 பேருமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிங்களா, ஒரே ஸ்கூல் தான். ஆனால் என்ன, அவனுக்கு எனக்கு வந்து நல்ல பழக்கம், இவனுக்கு தெரியாது. ஒரே ஒரு ஸ்கூல் பார்த்துருக்கேன். ஒருத்தன் வந்தான், புதுசு வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு அக்யூஸ்ட் கொஞ்சம் வந்து மாடு கொஞ்சம் வந்து லேட்டாக இருந்தாலும் ஓடி போயிட்டான். வந்ததே லேட்டு. அவன் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் போகிறான்னா பார்த்துங்க, அவன் எல்லாம் என்ன மாதிரியான இருப்பான். அதாவது லேட்டாக வந்து சீக்கிரமாக போயிட்டான். முடியாது, நான் சீக்கிரமாக வந்து இல்லாத கூட போவேன். போவியா? என் வீட்டில் படுத்துருக்கேன், அவ்வளோதான். இல்லைன்னா நைட்டு லாங் ட்ரைவ் போகணும். நைட்டு நாங்கள் டிரைவர் லாங் ட்ரைவ் ஆகிடும். ஹலோம்மா, அதாங்க பிரச்சனை. வண்டி இப்போ நம்ம நின்று தான் இருக்குது. பேமெண்ட் ஒன்றும் பண்ண முடியல. நம்மளால் கையில் காசு இல்லாமல் இல்லை, பேங்க்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதான் கொஞ்சம் பிரச்சனை. பார்க்கலாம். ஒரு வழியாக எப்படியோ வண்டி எடுத்தாச்சு, அதை பே பண்ணியாச்சுங்க. கடவுளே, இந்த மாதிரி யாருக்கும் நடக்கவே கூடாது. ஏன்னா கடலில் வெடிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், சாரை கூப்பிட்டேன், நான் லவ் பண்ணுற பொண்ணை கூப்பிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு பே ஆகலன்னு ஒன்று முடிஞ்சாலும் வந்து சாரை மட்டும் வந்து ரிப்பன் கட் பண்ணி ரிவீல் பண்ணிட்டு நான் அவரை அனுப்பிட்டேன். ஸோ அதனால் இவ்வளோ விஷயம் நடந்தும் பட் எப்படியோ வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் தான் ஓடி போயிட்டான். நீங்கள் ஓடினா நீ மாடின்றான். சரி, ஓகே, பண்ணியாச்சு. நல்ல செய்தியோட இன்னைக்கு. ஹலோ மாமே, வண்டி எடுத்தாச்சு, இப்போ தான் பே பண்ணோம். சரியா? ஆமாம், சூப்பர் மாமே. நீ என்னண்ணா வரேன்னு சரி, ஓகே, ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை என் கையால் பண்ணேன், ஆயிடுச்சு. ஐயோ இன்றைக்கி அவனை போய் அவனை சொல்லி தான் நாங்கள் நினச்சிருந்தாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை, அவனை நீங்கள் போய் ஆகணும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எடுத்தாச்சு வண்டியை. நிற்கிறான் பண்ணியாச்சுங்க. எப்படியோ
வந்து வண்டி எடுத்தா பட் மைக் உள்ளே இருக்கு, நீ பேசுறது கேட்குமா தெரியாது. வண்டி எடுத்துட்டு போறோம். ஸோ ஓகே சார், நம்ம வண்டி எடுத்து கிளம்பலாம். இதோ நம்ம வண்டி எடுத்தாச்சுங்க. வாவ், சரி ஓகே, நம்ம எஸ்ட்ரீம் எடுத்தாச்சு. நம்ம வண்டி எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அவன் வீடியோ எடுப்பான், அவனுக்கு நான் வீடியோ எடுப்பேன். பட் இந்த செட்டப் வண்டி வாங்கி வச்சுக்கோ, மோட்டோவில் செட்டப் மட்டும் மாஸ் பண்ணுறோம். செமையா இருக்குல்ல गाइस, ஃபுல் பிளாக் வண்டி பிளாக். ஊத்ரா கார தார காசி மூஞ்சில. சரி சரி, நீயே எடுத்துருவ, கவலைப்படாது. ஸோ நம்ம 90 போய் அங்கே இருக்கிறான். மொத்தம் இப்போ 3 பைக்கு, இது ஒரு பைக்கு, இது ஒரு பைக்கு, இது ஒரு பைக்கு. சின்ன தம்பி வந்துட்டான், பெரிய தம்பி சின்ன தம்பி. ஸோ நம்ம வண்டி எதுவும் கிளம்பலாங்க. பேக் அவன் மாட்டின்னு இருக்கான். ஸோ இப்போ நம்ம கிளம்புற வேலை தான். ஃபோனு நம்ம ஃபேஸில் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. விடு, நம்ம ஸ்டோரூம் தான், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோங்க. பெட்ரோல் போட்டுக்கடா, பெட்ரோல் 50 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க. பெட்ரோல் 50 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க. பெட்ரோல் ஆமாம் போட்டிருக்காங்க, வேறு பெட்ரோலும் இல்லை. வா போட்டுன்னு போயிடலாம். தேங்க்யூ, போயிட்டேன்டா. ஸோ வாங்க. ரைட் ஏத்துரு, ரைட் ஏத்துரு, அடே ரைட் ஏத்துரு, ரைட். வா 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 வா. எப்படி போகணும்? இப்படி தானே போகணும், இப்படி தானே போகணும். வரான் டேய். அவன் போயிட்டான். இவங்களை மேய்ச்சி கூட்டின்னு போகிறதுக்குள்ளே அவ்வளோதாங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு சைடில் ஓடுறான். உள்ளே போகிறான் பேக்கு தட்டு. அவன் வட்டம். ஒன்றா போகலாம்டா 3 பேரும். ரெண்டு பசங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க, நல்லா இருக்கு. வாவ், நல்லா இருக்குங்க, உண்மையாக நல்லா இருக்குது. 125cc வண்டியில் 1,30,000 ரூபாய் ரேட்டில் இந்த மாதிரி வண்டி கொடுத்தது ஓகே, பரவாயில்ல, குட். என்எஸ்லாம் ரேட் இதோட கொஞ்சம் அதிகம். இப்போ எம்டியில் வர விட்ருக்காங்களாம், வர 125. அது எப்படி அதிகமாக தான் இருக்கும்.
இந்த ப்ரைஸில் இந்த வண்டி ஒர்த்து, உண்மையாகவே ஒர்த்தாக நான் சொல்லுவேன். பட் மைக்கு எப்படி கேட்குன்னு தெரியல, வின்பிளாஸ் அதிகமாக கேட்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வைசர் இல்லைங்க, ஒஞ்சிச்சு வைசர். ஸோ வைசர் போடல ஹெல்மெட்டுக்கு. ஸோ ஏர் இது அதிகமாக தான் இருக்கும். அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேய் அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டான் இன்னொருத்தன். ஸோ ஓகே, கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு இருக்கு. சூழ்நிலை எப்படி மாறன்னு தெரில. போ வண்டி எடுத்திருக்கேன். அதுவே ட்ரீட் வச்சாங்களா இருக்கும். நான் உன் ஃப்ரெண்டு தானே எடுத்தேன். ஸோ அதனால நீங்கள் எடுத்தனா இதாக பண்ணுவாங்க. அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா பார்த்துதான் இருப்பேன். சிக்கன் ட்ரெஸ் பார்ப்பேன், சாப்பிட்றது பார்ப்பேன், அடைக்க போயிடும். 2 பேரும் ஒரே ட்ரெஸ் தாங்க போட்டிருக்கோம். ஆமாம், பார்த்தீங்களா? ஒரே பேண்ட்டு, ஒரே ஷூ, ஒரே கீழே ஒரே ஷூ போட்டிருக்கோம். பாருங்க, ஆக்சுவலி 4 பேர் பிளான் போட்டோம், 2 பேர் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, 2 பேர் கர்மா போட்டு போல் நல்லா இருக்குதான் பார்த்து. திஸ் இஸ் மை பைக் கீ. உள்ள சென்சார் இருக்குமா? என் ஸ்கூட்டியில் சென்சார் இருக்கும் உள்ள. ஓ அப்படியா? சாவி தொலைஞ்சா கூட தேடிக்கலாமோ? இந்த சாவி போட்டால் மட்டும் தான் இருக்கும். கள்ள சாவி போட்டாலும் தான் இருக்கு. 2018 ஹீரோ மேக்ஸ் வச்சுங்க. நம்ம ஸ்கூட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ளூபேரி. அவதில் வந்து அது போல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இதில் இருக்கா? அப்பயே ஒன்று வந்துச்சு. இருக்கிறதுக்கு கரிஸ்மாவில் இருக்கும். ஏன்னா கரிஸ்மா சாவி நல்லா ஒரு பெருசாக பார்த்தாங்க. இதுவும் ஒரு மாதிரி உள்ள நல்லா இருக்குது. சென்சார் போடலாம். அதாவது என்ன விஷயம்னா, நான் உங்களுக்கு நீங்கள் வந்து டெலிவரி எடுக்கும்போது சில வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. எங்களால் ஃபுல் ப்ரெஷருங்க உண்மையாக. ஃபுல் வந்து ஒரு ஏன்னா பே பண்ணுறதுலேயே ஒரு ப்ரெஷர். ஏன்னா நேற்று நைட்டு தான் எனக்கு சேலரி வந்துச்சு. அந்த சேலரி எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து நான் கட்டினேன். அண்ட் இந்த எப்படின்னா ஃபுல் பேமெண்ட் வந்து நான் கட்டலை. கேஷ் தான் உங்களுக்கு கேஷ் பண்ணலை, இஎம்ஐ தான் பண்ண முடியல. இப்போ முடியாது. பட் ஃப்யூச்சரில் சார் சொன்ன மாதிரி சார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரம் வந்து காரு நீங்கள் வாங்கணும். ஆனால் உண்மையாக சொல்லுவா, நான் தான் அவன்கிட்டே சொன்னேன். இப்போ வந்து ஒரு பைக் வாங்கிறேன்னா பரவாயில்லையே சொல்லிட்டு ஒரு 10 கார் வாங்கணும் அப்படின்னோம். எத்தனை இந்த காசு நீங்கள் வந்து காரே வாங்கிருக்கலாமே அப்படின்னும் போது தான் காண்டு வரும். புரியுதா? அந்த காசு கார் வாங்கினா அப்போ நீ ஏன் இஎம்ஐ கட்ட போகிற? நான் தான் கேட்க தோணும். ஸோ அது போல் யாரும் கேட்காதீங்க. அவர் சொன்னது சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்னா வந்து இந்த மாதிரி பைக் வாங்கிட்டேன், அது மாதிரி கார் வாங்கிப்பா. நல்லதுன்னு சொன்னார். தான் நல்லதுடா சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு பதிலாகவே அதை வாங்குங்கன்னு. ஆனால் அவன் வந்து நீ இப்போ பைக் வாங்குற அளவுக்கு முன்னே இருக்கு, நீ கார் வாங்குற அளவுக்கு அதை எங்கள் 2 பேரும் சேர்த்து சொன்னாங்க. எங்கள் 2 பேரும் சேர்ந்து கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இது போல் ஒரு என்கரேஜ் பண்ணவங்க வாங்குந்து ஒரு குறை சொன்னு வச்சுங்களேன், போடாமல் இருக்கு. அது என்ன மேட்டர்னா, நமக்கு மேலே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இருந்தாலே போதும், நம்ம வந்து மேலே போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து ஏதோ பேசியிருப்பாங்கடா பையக்காரனுங்களே, எதுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லைடா உனக்கு அந்த வீடியோ இது பண்ணிருக்க மாட்டேன், பழக்கம். ஆனால் இனிமேல் பழகிக்கிறேன். நான் இனிமேல் எல்லா வீடியோவில் நான் ஒன்று ஃப்ரீயாக இருந்தால் நீ வந்துரு. காமெடியாக போகிற போகலாம் தான் ஒரே மனமாக போகலாம் பைக்கில் கூட. நம்ம ஒருத்தனே என்ன பண்ணி ஒருத்தனே எல்லாம் ரெடி பண்ணி அதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணி அது கடைசி நேரத்தில் ப்ரெஷர் கொடுத்தாலும் ஆகலனாலும் என் நண்பனோட கை மூலியமா அவன் எப்படியோ பண்ணி தான் ஆகணும்னு இருக்கு. அதாவது என்ன விஷயம்னா, எனக்கு நான் கொஞ்சம் ப்ரெஷராக தான் நினைக்கிறேன். அதனால சரியாக வந்து நான் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால லோடிங் ஆகிருக்கு. இவன் கூலாக எடுத்தான் போட்டான், டேய் நீ அமுகு கூட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் நல்லபடியாக வந்து. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு இப்போ என் வண்டி வெளியே நிற்கிது. இல்லை சார் நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க நம்ம வீடியோவை. ஏதோ என்னால் முடிஞ்சாலும் நல்லா பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ஸோ சாரி. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு புது செய்தி இப்போ தான் நாங்கள் பேசணும். வீடியோ எடிட் பண்ணிடும்போது நம்மளோட விடாமுயற்சி மூவி ஓட்டு பொங்கலுக்கு. ஸோ அந்த ட்ரைலர் விட்டாங்கன்னா இந்த ட்ரைலரே நாங்கள் பண்ணுவோம்.
அதை நான் பண்ணுவேன். நான் தான் அந்த இதில் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஏற்கனவே அந்த கோட்டு பிளடி பர்கர் பிளகர் அதை பிளடி பர்கர் ஒருத்தங்க பிளகர், அதுக்கு அடுத்தது வந்து அமரன். ஸோ 3த்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது கீழே லிங்க் தரேன், சேனல் லிங்க்கோ இல்லை 3த்துக்கு வீடியோ லிங்க் தரேன். நான் அதை செக் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே நல்லா இருக்குங்க. அவங்க இவ்வளோ காசு வச்சு பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ ஆளுங்க நிறைய பேர் வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து நான் அவன் இருக்கிற காசு கொஞ்சம் தான், ஒரு 500 600 தான் அதை செலவாயிருக்கும். ஸோ அப்படி வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோங்க இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் சடஸு. பாய். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. பட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பில் பட்டனில் போட்டுக்கோங்க. ஸோ அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனில் போட்டுக்கோங்க சடஸு. அப்போ தான் நாங்கள் கூட வீடியோவை நீங்கள் கூட பார்க்க முடியும். ஸோ பாய்.